நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகையில் இருந்து மஞ்சூர் வழியாக கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் கரடி மற்றும் யானை கூட்டம் நடமாடி வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வனவிலங்குகள் வனப்பகுதியில் இருந்து உணவை தேடி குடியிருப்பு பகுதிகள் மட்டுமின்றி சாலைகளிலும் நடமாடி வருகிறது. இந்த நிலையில் உதகையில் இருந்து மஞ்சூர் வழியாக கோவை செல்லும் சாலையில் எந்த ஒரு அச்சமும் இன்றி பெரிய கரடி ஒன்று வாக்கிங் சென்றது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கரடியை தங்கள் செல்போனில் பதிவு செய்து வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் மஞ்சூரில் இருந்து கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் யானை கூட்டம் சாலையின் நடுவே நடந்து சென்றதால் வாகன ஓட்டுநர்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இந்த சாலை குறுகிய சாலை என்பதால் தங்கள் வாகனத்தின் ஒலி எழுப்பியும் யானைகள் சாலையை விட்டு வனப்பகுதிக்குள் செல்லாமல் சாலையின் நடுப்பகுதியில் நடந்து சென்றது. 2 மணி நேரத்திற்கு பின் யானை கூட்டம் சாலையோர வனப்பகுதிக்குள் சென்ற பின் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனத்தை இயக்கி கோவையை நோக்கி சென்றனர். யானைகள் இந்த சாலையில் வருவது தற்போது வாடிக்கையாகிவிட்டது. சாலையில் யானைகள் பல மணி நேரம் சாலையில் நிற்பதால் தற்போது டீசல் பெட்ரோல் விற்கும் விலையில் வாகனத்தை பல மணி நேரம் ஆஃப் செய்யாமல் தொடர்ந்து இயக்குவதால் பெட்ரோல் டீசல் விரயம் ஏற்படுகிறது. ஆகையால் இந்த சாலையில் வனத்துறையினர் வாகன ரோந்து பணியில் ஈடுபட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இச்சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்வது தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். வீடியோ எடுக்கிறதே முக்கியமாப்பா. அப்புறம் நம்ம ஆளு சேஃப்டி பார்க்க வேண்டாமா? துரத்திட்டு வந்துச்சுன்னா எங்க ஓடுவீங்க? எல்லாம் குழந்தை சுற்றி எல்லாம் கீழே இப்படி வாங்க.